தன்னுடைய அருள் கரைத்தல் வைத்து அனைத்து மக்களையும் காத்து வருகின்ற மேலான கருணைக்காக நன்றி கூறுகிறோம். திருப்பாடல் ஆசிரியர் 23வது திருப்பாடலில் குறிப்பிடுவது போல அவர் ஆயராக இருக்கிறார். எனக்கு எந்த குறையும் இல்லை. ஏனென்றால் பசும்புல் நிறைந்த இடத்திற்கு என்னை அழைத்துச் செல்கின்றார். நீர் அருவிகளுக்கு கொண்டு வந்து எனக்கு புத்துயிர் ஊட்டுகின்றார். எனவே நான் எவ்விதமான கவலையும் இல்லாமல் இளைப்பாறுவேன் என்று உரைக்கிறார். அன்பு ஆண்டவரை, வாழ்வை தர வந்தேன், அதை நிறைவாகவே தர வந்தேன் என்று உரைத்தீர். உண்மையில் ஆழ்ந்த நம்பிக்கை கொள்கின்ற மக்கள் நாங்கள் உடைய அருளை இறைஞ்சி நிற்கின்றோம். இணைந்து வந்து உங்களிடம் வேண்டுகின்ற பொழுது எல்லாம் நீர் இறங்குகின்றீர். உடம் இறங்கி வந்து எங்களுக்கு உதவுகின்றீர். உதவன் வழியாக நல் வாழ்வை நிறைவாகவே எங்களுக்கு தருகின்றீர். இந்த மேலான அருளுக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். அதிலும் குறிப்பாக இந்த ஒரு மருத்துவமனையை இந்த ஒரு பகுதியில் உருவாக்கி எங்களுடைய மக்கள் யாவருக்கும் நலமான வாழ்வை அதை நிறைவாக தரும் பொருட்டை நீர் ஆசிக்கின்றீர். இதை பயன்படுத்துகின்றவர்கள், இங்கு வந்து செல்கின்றவர்கள் நலத்தை நிறைவாக பெற்றுச் செல்ல வேண்டும் என உள்ள மகிழ்வோடு விளைகின்றீர். இங்கு பணியாற்றுகின்ற அனைத்து பணியாளர்களுக்காகவும் அவர்களை உருவாக்குகின்ற மருத்துவர்களுக்காகவும் மேலாக இங்கு அன்பு பணியாற்றுகின்ற சகோதர சகோதரிகளுக்காகவும் அதையும் கடந்து அருள் பணியாளர்கள், அருள் சகோதரிகள், உடைய தலைவர்கள் என எல்லாருக்காகவும் நாம் உருவாக்க நன்றி கூறுகிறோம். மிகச் சிறப்பாக இந்த நாளிலே புனித லூக்காவை திரு அவையானது நினைவு கூறுகின்ற பொழுது அவரும் ஒரு மருத்துவராக இருந்து தன்னுடைய வாழ்வில் நலம் தருகின்ற பணியை ஆற்றினார் என நாங்கள் திரு அவையின் மரபுப்படி நம்புகிறோம். அதையும் கடந்து ஆண்டவர் இயேசுடைய நற்செய்தி எங்களுக்கு தந்தார் என்பதற்கு உளமாகிறோம். அதிலும் குறிப்பாக ஏழைகள், கைவிடப்பட்டவர்கள், சமுதாயத்தில் புறம் தள்ளப்பட்டவர்கள், நோயாளர்கள் என தனி கரிசனையை கொண்டு ஆண்டவர் காட்டிய பணியினை அவர் எங்களுக்கு இன்றளவும் உணர்த்தி கொண்டே இருக்கிறார். அத்தகைய அளப்பரிய அன்பு பணியை ஆற்றுகின்ற இந்த ஒரு சபையையும் இன்றைய நாளில் நாங்கள் இங்கு தருவித்திருக்கின்ற இந்த இதய வடிப்புழாய் கருவியையும் நிராசப்படுத்தவர். இதன் வழியாக இன்னும் வருகின்ற எத்தனையோ மக்கள் வாழ்வு பெறப்போகிறார்கள், நலமான வாழ்வையும் அதை நிறைவாகவும் பெறப்போகிறார்கள் என்பதை நினைத்து உண்மை நாங்கள் போற்றுகிறோம். எம் நடுவே இருவாரும் எம்மோடு தங்கியிரும். இதனால் உடைய அருள் பிரசன்னம் எங்களை யாவரையும் வழி நடத்துவதாக உடைய அருள் துணையினால் நாம் நல்லவற்றையே தேர்ந்து கழியவும், அவற்றை கற்றுக்கொள்ளவும், அவற்றை செயலாற்றவும் எங்களுக்கு வரமகளும். எல்லா மக்களுக்கும் வாழ்வு தருகின்ற அந்த ஒன்றையை உடைய திருமகன் இந்த உலகத்தில் செய்தார். சென்ற இடங்களிலெல்லாம் நன்மையை செய்து கொண்டே சென்றார். அதே நன்மையை, அதே அன்பு இறைவனை நாங்களும் பின்பற்றி ஆண்டவரை இந்த நாளில் வேண்டுகிறோம். உடைய ஆசையை பொழிந்து இதனை காத்தருளும். இதன் வழியாக இங்கு பணியாற்றுகிற மருத்துவர்கள், செவிலியர்கள், உடன்பணியாளர்கள், வந்து செல்கிற நோயாளர்கள் யாவருமே உங்களுடைய அருள்நலம் ஒன்றையே தங்களுடைய வாழ்வில் முதன்மையாக கொண்டு பணியாற்றவும், இந்த சேவையின் வழியாக உங்களுடைய அருள் பிரசனமும் அன்பு பணிகளும் தொடர்ந்து எங்களுடைய நடுவில் நிறைவேறவும் நாங்களுமே வேண்டுகிறோம். எம் யாவரையும் இந்த பணியில் நினைத்தமைக்காக நன்றி கூறுகிறோம். இதில் ஏற்படுகின்ற இடர்பாடுகள், தயக்கங்கள், தடுமாறல்கள், தளர்வுகள் யாவற்றிலும் நீர் உடனிருந்து எங்களை ஊக்கப்படுத்தும். உங்களுடைய உடனிருப்பின் வழியாக நாங்கள் ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் என்று பெற்று என்னாலுடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு உடைய அருளை எங்களுக்கு தார். அன்பு அன்னையே, இறைவனுடைய தாயே, உடைய திருமகன் இயேசுவை எவ்வாறு கரத்தில் தாங்கினீர், அவரை இந்த உலகத்திற்கு அர்ப்பணித்தீரோம். அதே போன்று இங்கு தங்களையே இந்த மருத்துவ சேவைக்காகவும் நலம் தரும் பணிக்காகவும் அர்ப்பணித்திருக்கின்ற அனைவரோடும் நீர் இருந்து ஒரு தாயாக காத்தருளும். அதனால் உடைய தாய்மையினால், தாய் அன்பினால் நாங்கள் நாளுக்கு நாள் நலத்தோடு மகிழ்வோடும் வாழ்வாங்கு வாழ்வதற்கு உடைய திருமகன் இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்கள் நாங்கள் நம்பிக்கை போல எங்கள் குற்றங்களை எங்களை சோதனை ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு இறைவன் தந்தை முதற்கூடிய ஆவியார் நம் அனைவருக்கும் ஆசி வழங்கி நலமோடு யாவரையும் காப்பாற்றுவாராக.
நம்முடைய நிறுவனத்திற்கு வருகைக்குள்ள விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்யும் நேரம். மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அவர்களுக்கு கேஎம்சி மருத்துவக் கல்லூரியினுடைய ஃபவுண்டர் சேர்மன் அருள்ராஜ் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். சார் மரியாதைக்குரிய வேந்தர் பேராயர் அவர்களுக்கு ஃபாதர் ஞானப்பிரகாசம் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். கேஎம்சி மருத்துவக் கல்லூரி வருவதற்கு முதல் காரணமாக இருந்த முன்கூட்டிகள் ஆடிட்டர் கல்வி உறுவனான ஆடிட்டர் மோரிஸ் அவர்களுக்கு செரின் சிஸ்டர் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். அடுத்ததாக ஃபாதர் எல்பின்ஸ்டன் அவர்களுக்கு ஃபாதர் புஷ்பராஜ் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். ஃபாதர் எல்பின்ஸ்டன் அவர்களுக்கு சிறப்பு செய்ததற்காக ஃபாதர் ஜெரால்ட் அவர்களை வெளிமலை பதவிக்கு பெருமை சேர்க்கும் பாரிஜாதம், கடமையை உயிராக கொண்ட கற்பக விருட்சம். மாண்புமிகு தமிழ்நாடு சட்டசபையின் 14வது சபாநாயகர் திரு மு. அப்பாவு அவர்களை உரையாற்ற பணிவன்புடன் அழைக்கிறேன். நம்முடைய அருள் தந்தை அருள்ராஜ் அடிகளார் அவர்கள் மூலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த அருமையான மருத்துவமனையில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற திறம்புலாவுக்கு என்னை அழைத்து பெருமை சேர்த்த இதனுடைய நிறுவன தலைவர் அன்பிற்குரிய அருள் தந்தை அவர்களே, கோட்டாறு மறை மாவட்டத்தினுடைய ஆயர், நாங்கள் எப்போதும் பெருமையோடு வணக்கத்தோடு குடும்பத்தில் ஒருவராக நேசிக்கின்ற அன்பிற்குரிய நசரீன் சூசையந்தோணி அவர்களே, நம்முடைய நாகர்கோயில் மாநகரத்தினுடைய முதல் தந்தை என் அன்பு தம்பி சுறுசுறுப்பாக விரைவாக அற்புதமாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற தம்பி மகேஷ் அவர்களே, இந்த மருத்துவமனையினுடைய தலைவர் அன்பிற்குரிய டாக்டர் மோகன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் என்னுடைய அன்பிற்குரிய தம்பி ராஜன் அவர்களே, தமிழக திராவிட முன்னேற்ற கழக மீனவர் அணியினுடைய மாநில துணை அமைப்பாளர் தம்பி பசிலியான் அவர்களே, இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு வருகை தந்து இந்த கல்லூரிக்கு உறுதுணையாக இருக்கின்ற அன்பிற்குரிய கணக்காயர் அன்பிற்குரிய தம்பி மோரிஸ் அவர்களே, வரவேற்புரையாற்றிய என்னுடைய உடன்பிறவா சகோதரர் அன்பிற்கும் பாசத்திற்குரிய அருமை தம்பி சுரேந்திரா அவர்களே,
ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி, என்னுடைய குடும்ப நண்பர், பணிக்காலத்தில் சிறப்பாக பணியாற்றிய அன்பிற்குரிய ராஜேந்திரன் அவர்களே, இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற நெல்லை மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு ஒரு தூணாக இருந்து சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற பல கல்வி நிறுவனங்கள், பொறியியல் கல்லூரிகள், தொழில்நுட்ப கல்லூரிகள், பல சமூக சேவைகள், சாமானிய ஏழை எளிய மக்களுக்கு கொரோனா காலத்தில் அள்ளி கொடுத்த அன்பிற்குரிய என்னுடைய அருமை நண்பர் ரீட்டர்ஸ் அவர்களே, அவருக்கு துணையாக இருக்கின்ற அவருடைய துணைவியார், நம்முடைய அருள் தந்தை அருள் ஆதியினுடைய சகோதரி அமலி அவர்களே, இந்த நிறுவனம் வளர்வதற்கு அவர்களோடு உறுதுணையாக இருந்து சிறப்பாக பணியாற்றுகின்ற டான்சானியாவில் பல கல்வி நிறுவனங்களை நடத்தி வந்து கொண்டு இதில் இயக்குநராக இருக்கின்ற தம்பி ஆனந்த் அவர்களே, இந்த மருத்துவமனை கல்லூரிகளுக்கு துணையாக இருந்திருக்கின்ற அன்பிற்குரிய சகோதரர் நம்முடைய அருள் தந்தை எபிஸ்டன் அவர்களே, இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததோடு மட்டுமல்ல, இந்த மருத்துவக் கல்லூரிக்கும் நம்முடைய அருள் தந்தை அருள்ராஜ் அவர்களுக்கு துணையாக இருக்கின்ற தம்பி ரவீந்திரன் அவர்களே, வெள்ளிமலை பேரூராட்சி மன்ற தலைவர் அதற்குரிய தம்பி பாலசுப்ரமணியம் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற அன்பிற்குரிய தம்பி ஜோசப் உட்பட அருள் தந்தையர்கள், எம்எம்ஐயினுடைய அருள் தந்தையர்கள், இரவு பகலாக இந்த நிறுவனம் மருத்துவமனைக்கு உழைத்துக் கொண்டிருக்கின்ற டிஎம்ஐ அருள் சகோதரிகள், நம்முடைய அருள் தந்தை அருள்ராஜ் அவர்களால் நம்முடைய இந்தியாவில் தமிழ்நாட்டில் 50க்கு மேற்பட்ட பள்ளிகள், கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் என்று சொல்லி 50க்கு மேற்பட்ட நிறுவனங்களை நடத்தி சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அருள் சகோதரிகள், அருள் தந்தையர்கள், அவர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற நம்முடைய மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள், மருத்துவ சாரா பணியாளர்கள், ஆசிரியர் பெருமக்கள் உட்பட அனைவருக்கும் இந்த நல்ல வேளையிலே என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேடை இப்போது இந்த அளவுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கின்றால் இந்த மேடைக்கு பின்னால் எத்தனை பணிகள் செய்திருப்பார்கள் என்று நான் எண்ணி பார்க்கின்றேன். இந்த மருத்துவமனை மட்டுமல்ல, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கின்ற பள்ளிகள் எவ்வாறு வந்தது என்றெல்லாம் வரலாறு உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நான் எண்ணுகின்றேன். எளிதாக கிடைத்து விடவில்லை. நம்முடைய அருள் தந்தை அவர்கள் கூட மன வேதனையை வெளிப்படுத்தினார்கள். அவர் வாயிலிருந்து வந்த அந்த ஓரிரு வார்த்தைகள் எதிரே அமர்ந்திருக்கின்ற அருள் சகோதரிகள், அருள் தந்தைகளுடைய முகத்தை பார்த்து கண் கலங்கி விட்டார்கள். அந்த ஒரு வார்த்தை எதற்கும் என்னிடம் ஒன்றே ஒன்றுதான் இருக்கும், எது நடந்தாலும் சரிதான். நான் தினமும் காலையிலே எழுப்பி பைபிளை வாசித்து கடவுளை வணங்குவேன், நடந்ததுக்கு நன்றி சொல்லுவேன், நடக்க போகிறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டு அதோடு வெளியே போயிடுவேன். எது நடந்தாலும் அவர், நடக்கலைனாலும் அவர், அது நடக்கலைன்னா நன்மையாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் ஒரு முயற்சியை செய்தால் என்கிட்ட ஒன்றே ஒன்று இருக்கும், நம்புவேன், இது நடக்கும்னு நம்புவேன். அதுதான் பைபிளில் சொல்லியிருக்கு, உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும் அப்படின்னு ஒரே வார்த்தை. அவ்வளவு பெரிய ஆயுதத்தை வச்சுட்டு அவங்க கலக்கத்தோடு சொன்ன வார்த்தையை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதுவும் ஒரு சாமானியன் சொன்னால் ஏற்றிருப்பேன், நீங்கள் சொன்னதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், நம்மிடம் விசுவாசம் இருக்கின்றது, கையில் ஆயுதத்தை வச்சிருக்கேன், இனிமேல் அந்த கலக்கம் தேவையில்லை என்று சொல்லி தம்பி மகேஷ் சொல்லிவிட்டார்கள். அதையே நான் உங்களுக்கு பதிலாக தருகிறேன். இதுபோல் எல்லாரும் கல்வி கற்ற வாழ்ந்த மாவட்டத்தில் தம்பி பாலசுப்ரமணியனுடைய தந்தை படித்தார்களா, தாத்தா படித்தார்களா? ரவீந்திரனுடைய தந்தை தாத்தா படிக்கிறாங்க, படிக்கல, படிக்க விடல. அப்போது ஜாதிய ரீதியாக உயர் ஜாதியினர் மட்டும்தான் கல்வி கற்க முடியும்.
4% பேர் தான் கல்வி கற்க முடியும். பள்ளிக்கூடம் இருந்தது, கல்லூரி இருந்தது, பல்கலைக்கழகம் இருந்தது, அது 4% பேருக்கு. ஆட்சி இருந்தது, அதிகாரம் இருந்தது, ஆலயம் இருந்தது, அந்த 4% பேர்கள் மட்டும்தான். ஆட்சியாளரிடம், அரசரிடம், திருவாரூர் மகாராஜாவிடம் இருப்பது இந்த 4% தான். அந்த 4% உயர் ஜாதி என்று சொல்கின்றவர்களுக்கு ஆலயம் உண்டு. நாமெல்லாம் அந்த தெருவில் போக முடியாது. ரவீந்திரனுக்கு தெரியும், பாலசுப்ரமணியனுக்கு தெரியும், இந்து ஆலயங்கள் இருக்கின்ற தெருக்களில் அவர்கள் அல்லாதவர்கள் செல்ல முடியாது. அந்த நிலை இருந்தது. இன்னும் கூட நான் தெளிவாக சொல்ல முடியும் என்றால் 1895 என்று நான் எண்ணுகின்றேன். மனோன்மணியம் சுந்தரனார் கேரளாவிலே கோட்டத்தில் இருந்த காலம். அந்த காலத்தில் விவேகானந்தர் அந்த பகுதிக்கு வருகின்றார். அவர் வண்டியிலே வருகின்றார், மாட்டு வண்டி, குதிரை வண்டி. அதன் பின்பு அப்படியே அவர்கள் போட்டில் வராங்க, திருச்சூர் போறாங்க. சென்னைக்கு நம்முடைய கொடுங்கல்லூர் என்ற ஒரு இடத்திற்கு வருகின்றார்கள். அங்கே பகவதி அம்மன் ஆலயம் இருக்கின்றது. கொடுங்கல்லூரிலே பகவதி அம்மன் ஆலயத்துக்கு அவர் செல்கின்றார். அங்கே அவரிடம் வந்து பேசுகின்றார்கள். பல பேர் கருத்துக்களை பகிர்ந்து கொள்கின்றார்கள். ஆனால் அவர் யார் என்று அறிந்து கொண்டார்கள், தெரிந்து கொண்டார்கள். சுவாமி விவேகானந்தரை அந்த ஆலயத்திற்கு அனுமதிக்கப்படவில்லை. 3 நாட்கள் சுவாமி விவேகானந்தர் இப்போது போங்கள், கொடுங்கல்லூர் என்ற பகவதி அம்மன் ஆலயத்துக்கு முன்னால் சென்றால் ஒரு ஆலமரம் இருக்கும். அந்த ஆலமரத்தில் 3 நாட்கள் இருக்கின்றார். அவர் யார் என்று தெரிந்த பின்பு அங்கே இருக்கின்றவர்கள் அவரை அழைத்து வீட்டுக்கு அழைத்து செல்லவில்லை, அவரை ஆலயத்துக்கு அனுமதிக்கவில்லை. இது நான் எழுதவில்லை, வரலாறு. விவேகானந்தருடைய வாழ்க்கை வரலாற்றில் அவர் கடுமையான வார்த்தைகளை அதிலே பதிவு செய்கின்றார். இதுபோல் கொடுமையான நிலை, அதை விட ஒரு வார்த்தை சொல்கிறார், அடி முட்டாள்தனமான காரியம் உலகில் வேறு எங்கும் நடந்திருக்காது என்று அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் எழுதுகின்றார். அதோடு மட்டும் சொல்லவில்லை, அவர் அங்கே இருக்கின்ற வீடுகளை பற்றி சொல்கின்றார். இங்கே இருக்கின்ற வீடுகள் எல்லாம் சாமானியர்கள் செல்ல முடியாது, செல்லக்கூடாது தெருக்கள் என்று சொல்கின்றவர்கள் எல்லாம் அவருடைய வீட்டு பற்றி ஒரு வார்த்தை சொல்கின்றார். அதை நான் சொல்ல விரும்பவில்லை. அந்த அளவிற்கு சுவாமி விவேகானந்தருடைய நிலை ரொம்ப நாள் அல்ல, எத்தனை நாளைக்கு, எவ்வளவு காலத்துக்கு முன்னால், 1890 முதல் 95க்கு உட்பட்ட காலத்தில் சுவாமி விவேகானந்தருடைய நிலை அது. அவர் அந்த உயர் ஜாதியில் பிறந்தவர் இல்லை என்ற ஒரு காரணத்தினால் அவமதிக்கப்படுகின்றார் இந்த இடத்தில். அப்படியானால் நம் நிலை எப்படி இருக்கிறது நாம் தான் யோசித்து பார்க்க. இப்போது இருக்கின்றவர்கள் அதை தெரிந்திருப்பார்களா, தெரிந்திருக்க வேண்டுமா, சொல்ல வேண்டும். சுவாமி விவேகானந்தருடைய வாழ்க்கை வரலாற்றில் இந்த பகுதிகளை எல்லோருக்கும் எடுத்து சொல்ல வேண்டும். நாம் எந்த நிலையில் இருந்தோம், அந்த நிலையில் இருந்தவர்களை மாற்றியது முதலாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் 1809 தான் முதலாக ஒரு பள்ளி மயிலாடியில் தான் முதல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ரிங்லிங் தௌபே என்பவர் தான் முதலாக அந்த பள்ளியை ஆரம்பித்து, உயர் வகுப்பினருக்கும் பள்ளிகள் இருக்கிறது, கல்லூரி இருக்கின்றது, பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றது. அவர்கள் மட்டும்தான் கற்றுக்கொள்ள முடியும். 5% பேர், 4% பேர் தான் அங்கு படிக்க முடியும். அவர்களுக்கு படித்துக் கொடுப்பதை காது கொடுத்து கேட்டாலே ஈயத்தை காய்ச்சி விட்டுவார்கள். அப்படிப்பட்ட நிலையில் இன்னும் ஒரு படிக்கு மேலே சொன்னால், இந்த மாவட்டத்தில் பிறந்தவர் ஐயா வைகுண்டர், அவருடைய இயற்பெயர் முடிசூடும் பெருமாள் என்று தாய் தந்தையர் வைத்த பெயர். அந்த முடிசூடும் பெருமாள் என்று நீ எப்படி வைக்கலாம், இலி குலத்தில் பிறந்தவன் என்று சொல்லி ஐயா வைகுண்டருடைய பெயரை என்ன சொன்னார்கள், முத்துக்குட்டி என்று வை என்று சொன்னவர் திருவாங்கூர் மகாராஜா, உயர் ஜாதியைச் சேர்ந்தவர். அவருடைய உறவினர் தான் நாராயணகுரு. பொற்றையடிலே 7 ஆண்டு காலம் தவம் இருந்தவர்.
வரிக்கத்தில் இருக்கிற சோமநாதர் ஆலயத்தின் தெருக்களில் செல்ல முடியாத நிலை. மகாத்மா காந்தி சொல்லி, காமராஜர் சொல்லி, தந்தை பெரியார் மதராஸ் பிரசிடென்சியுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் நாராயண குருவை அந்த தெருவில் நடக்க விடுவதற்கு, ஆலயத்திற்கு அல்ல, அவர் ஐயா வைகுண்டருக்கு உறவினர் என்ற ஒரே காரணத்தினால் நாராயண குரு தெருவில் நடமாட முடியவில்லை. பெரியார் போராடினால் ஒரு மாத சிறை, வெளியே வந்தால் தன்னுடைய மனைவி சகோதரியை சேர்ந்து போராடி 6 மாதம் சிறை. அந்த தெருவில் நடக்க நாராயண குருக்கு அனுமதியை பெற்றுக் கொடுத்தது தந்தை பெரியார் ஆகவேதான் வைக்கவில்லை என்று தந்தை பெரியாரை இன்று அங்கு அழைத்து சிறை வைத்து வழிபடுகிறார். சில பேர் பெரியார் என்று சொன்னால் கடவுள் மறுப்பாளர் என்று சொல்வார்கள். அல்ல, நிலைமை அது. அந்த நிலைமையெல்லாம் மாற்றி பள்ளியை திறந்து, கல்லூரியை திறந்து, அருட்தந்தையர்கள், அருட் சகோதரிகள் எல்லாம் பள்ளி கல்லூரியை திறந்து, ஜாதி இல்லை, மதம் இல்லை, இனம் இல்லை, ஏற்றத்தாழ்வு இல்லை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அல்ல, பணக்காரன் ஏழை என்றல்ல, எல்லோரும் வாருங்கள், நான் கல்வி கற்று தருகிறேன் என்று சொன்னது அருட்தந்தையர்கள், அருட் சகோதரிகள், கிறிஸ்தவ அமைப்பு தான். யாராவது நான் சொல்றது யாருக்காகவோ சாதக மதங்கள வரலாறு சொல்றேன். இதுல இருந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். நாடாளுமன்றத்திலே நம்முடைய காங்கிரஸ் கட்சியுடைய முன்னாள் தலைவர், இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி பேசுகிறார். 4 முதல் 6% வாழ்கின்ற உயர் ஜாதியினர் நாடாளுமன்ற வளாகத்தில், நாடாளுமன்ற அலுவலகத்தில் பணிபுரிகின்ற செயலர்களில், உயர் பதவியில் இருக்கின்றவர்களில் 90% பேர் 4 முதல் 5% வாழ்கின்றவர்கள். 90% பேர், 95% பேர். ஆக 90க்கு குறைவில்லாமல் 4 முதல் 6% வாழ்கின்ற மக்கள் உயர் ஜாதியினர். அன்று அரசராட்சி, மன்னராட்சி நடைபெற்ற போது மன்னரோடு தொடர்பில் இருந்து மன்னருடைய அதிகாரத்தை கையில் எடுத்து ஆலயங்களில் 95% பேரை ஆலயத்திற்கு அனுமதிக்கவில்லை, பள்ளிகளுக்கு அனுமதிக்கவில்லை, படிக்க அனுமதிக்கவில்லை, எந்த உரிமையும் கொடுக்காத அதே நிலைதான் இன்று இருந்து அவர்கள்தான் முடிவெடுக்கின்றார்கள். என்எம்சி, நேஷனல் மெடிக்கல் கவுன்சில், அவர்கள் தான் சொல்கின்றார்கள் 10 லட்சம் பேர்களுக்கு 100 பேர், லட்சம் பேர்களுக்கு 10 பேர், 10,000 பேர்களுக்கு ஒரே ஒரு மருத்துவ சீட்டு தான் வழங்க முடியும் என்று சொல்வது யார் சொல்கின்றார்? நேஷனல் மெடிக்கல் கவுன்சில், தேசிய மருத்துவ கவுன்சில் தான் அதை சொல்கின்றது. இதே கவுன்சில் தான் நீட் கொண்டு வந்தது. இதே கவுன்சில் தான் ஓபிசி மாணவர்களை அனுமதிக்க மறுத்துவது. இதே என்எம்சி தான். உங்களுக்கு எதற்காக இதை நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் என்று சொன்னால், நம்முடைய சமூகம் எப்படி இருந்து எப்படி வந்து கொண்டு இருக்கிறது என்பதை பாருங்கள். படிப்பில் நமக்கு என்ன உரிமை இருந்தது என்று பாருங்கள். இன்னும் வெளிப்படையாக சொன்னால் 111 ஆண்டுகளுக்கு முன்னால் இங்க படித்தவர்களாக இருக்கின்றீர்கள், கையில செல் வச்சிருப்பீங்க, வீட்டில் போனதுக்கு அப்புறம் கூகுள்ல தேடுங்க. 1912ஆம் ஆண்டு கேரளா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, ஒரிசாவின் ஒரு பகுதியை உள்ளடக்கியது மதராஸ் பிரசிடென்சி, பிரிட்டிஷ் ஆட்சி. அப்போது மொத்த பட்டதாரிகள் 100 பேர், அதில் 94 பேர் ஒரு சமூகத்தை சேர்ந்தவர். 94 பேர் இப்போது இருக்கின்ற உயர் வகுப்பில் உள்ளவர்கள். டெல்லி பாராளுமன்றத்திலே செயலராக பணியாற்றுகின்ற அந்த 90% பேர் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் இருந்தார்கள். ஆனால் நிலைமை இன்று எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். கிறிஸ்தவர்கள் வந்தீர்கள், சமூக நீதிக்கு முதல் புள்ளி நீங்கள் தான் வைத்தீர்கள். எல்லோரும் வாருங்கள், நான் கற்றுத் தருகிறேன் என்று சொன்னீர்கள். அதன் தொடர்ச்சியாக பெரியார் வந்தார்.
பெண்களுக்கு உரிமை வேண்டும் என்றால் அதற்கு முன்னால் பெண்கள் என்றால் 4 வயது 5 வயதில் திருமணத்தை செய்து வைத்து 5 வயது கணவன் இறந்து விட்டால் மொட்டை அடித்து வாழ்நாள் முழுவதும் அவர்களை வீட்டிலே அடைத்து வைக்கின்ற நிலை இருந்ததை மாற்றியது 1920 முதலாக மதராஸ் பிரசிடென்சிக்கு சட்டமன்ற தேர்தல் வருகிறது. நீதி கட்சி ஆட்சியை அமைக்கின்றது. 1921 தான் முதலாக பெண்களுக்கு வாக்களிக்க உரிமை என்ற சட்டத்தை இந்தியாவிலே பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இந்த மதராஸ் பிரசிடென்சில் தான் முதல் சட்டம் உருவாக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இன்று பார்க்கிறோம். கலைஞர் வந்தால் 8 படி திருமணத்துக்கு 6000 ரூபாய் தருகிறேன் என்றால் 10 படி 12 என்றால் பட்டப்படி 25,000 ரூபாய் தருகிறேன் என்று படி என்று சொன்னதின் விளைவு இன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் 12 படித்து பட்டம் படிக்க சென்றால் ஆண்டுக்கு ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்கிலே தருகிறேன் என்று படி என்று சொன்னதின் விளைவு இந்தியாவில் மொத்தம் பட்டதாரிகளுடைய சராசரி எடுத்துக்கொண்டால் 36% பேர் மொத்தம் பட்டதாரிகள். தமிழ்நாட்டில் பட்டதாரிகளுடைய மொத்த சராசரி 51.4% பேர் தமிழ்நாட்டில் பட்டதாரிகள். இந்தியாவில் பெண்கள் பட்டம் படித்த பெண்களுடைய சராசரி 26%. தமிழ்நாட்டில் பட்டம் படித்தவர்கள் படித்துக் கொண்டிருக்கின்றவர்களை கணக்கிட்டு பார்த்தால் வியந்து விடுவீர்கள். 72% பெண்கள் இந்தியாவில் பட்டம் படித்திருக்கின்றார்கள், படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் தமிழ்நாடு, இதுதான் ஜனநாயகம், இதுதான் தந்தை பெரியார் தந்தது, இதுதான் பெருந்தலைவர் காமராஜர் தந்த பள்ளிக்கூடம், இதுதான் பேரறிஞர் அண்ணா தந்தது, இதுதான் மறைந்த தலைவர் கலைஞர் கொண்டு வந்தது, இதுதான் இன்றைய முதல்வர் நடத்தி கொண்டிருப்பது. இதற்கு பெயர் தான் இந்தியாவுக்கு அல்ல உலகத்துக்கே வழிகாட்டுகின்ற திராவிட மாடல் ஆட்சி என்றால் இதுதான் அந்த ஆட்சி. புதிய கல்விக் கொள்கை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய ஒரு அஜெண்டா சொல்கின்றார்கள். 1975 ஃபேமிலி பிளானிங் குழந்தை கட்டுப்பாடு திட்டத்தை கொண்டு வந்து இன்று முதல் 25 ஆண்டு காலம் 2001 வரை இந்த திட்டம் நடைமுறையில் இருக்கும். அந்த திட்டத்தின்படி மக்கள் தொகையை சமப்படுத்திவிட்டு 2001 மக்கள் தொகை கணக்கெடுத்து அதன் அடிப்படையில் மாநிலங்களுக்கு நிதி பகிர்ந்தளிக்க வேண்டும். அதுவரை 1971 மக்கள் தொகை கணக்குப்படுகிறது. இதுதான் 2001 வருகிறது. மனிதநேய பண்பாளர் ஐயா வாஜ்பாய் அவர்கள் பாரத பிரதமராக இருக்கின்றார்கள். அதை திராவிட முன்னேற்ற கழகமாக வகிக்கின்றது. தென் மாநிலங்களில் குடும்ப கட்டுப்பாடு திட்டம் சிறப்பாக செயல்பட்டதின் பயனாக மக்கள் தொகை கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி வடபுறங்களுக்கு சென்றால் அது அல்ல, இன்னும் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது என்றதும் பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் ஒரு மனதாக எல்லா இயக்கங்களும் எல்லா அமைச்சர்கள் உட்பட அனைத்து இயக்கங்களும் சேர்ந்து இன்னும் 25 ஆண்டு காலம் இதை தொடர வேண்டும் என்று சொல்லி 2026 வரை இதை தொடரலாம் என்று சொல்லி ஏற்பாடு செய்திருக்கிறார். அதன்படிதான் 2014 வரை நிதி பகிர்ந்தளிக்கப்பட்டது. 2014 தான் மாண்புமிகு பாரத பிரதமர் மோடிஜி வருகின்றார்கள். அவர் வந்த பின்புதான் இப்போது 2011 இருக்கின்ற மக்கள் தொகை அடிப்படையில் செய்கின்றார்கள். இது நியாயமா என்றுதான் தொடர்ந்து தமிழக அரசு கேட்டுக்கொண்டிருக்கிறது. அரசியலுக்காக அல்ல, நடைமுறையை சொல்கின்றேன். ஒரு ஜனநாயக நாட்டில் எனக்கும் உரிய பங்கு தர வேண்டும் என்பதுதான் கேள்வி. அதே போல்தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011 7,21,00,000 அந்த அடிப்படையில் தான் மருத்துவ சீட்டு தருவோம் என்பது நம்மை ஏமாற்றுவது, நம்மை தண்டிப்பது, நமக்கு விரோதமாக செயல்படுவது, வேண்டுமென்றே தமிழக வளர்ச்சி அடைந்த நாட்டின் ஜனநாயகத்தின் தூணாக இருக்கின்றது, எல்லோருக்கும் எல்லாம் என்று சொல்கின்ற ஒரு நாட்டை, ஒரு மாநிலத்தை அவமதிக்க இருப்பதல்ல, அந்த வளர்ச்சியை தடை செய்வதற்காக கொண்டு வந்திருக்கிறார்.
நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்காக அருள்ராஜாக நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த NMC இதை கொண்டு வந்த அடுத்த நிமிடமே ஒன்றிய அரசிடம் இதை கடுமையாக எதிர்க்கின்றோம், இதை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று சொன்னவர் மாண்புமிகு இன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின். எதுவும் நிரந்தரமல்ல, எதுவும் நிரந்தரமல்ல, எல்லாம் மாறுதலுக்கு உட்பட்டது. எதுவும் நடக்கலாம். இது ஜனநாயக நாடு. ஒரு நிமிடத்தில் மாறிவிடும், ஒரு மணி நேரத்தில் மாறிவிடும், ஒரு நாளில் மாறிவிடும், ஒரு வாரத்தில் மாறிவிடும், ஒரு மாதத்தில் மாறிவிடும், ஏன் ஒரு வருடத்தில் மாறிவிடும். அவ்வாறு மாற்றத்துக்கு உட்பட்டதா? அவ்வாறு மாறுதல் வந்தால் தங்கத்தட்டில் உங்கள் கோரிக்கையை ஏற்று எவ்வாறு இன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த மருத்துவமனைக்கு மருத்துவக் கல்லூரியை ஆரம்பிக்கலாம் என்பதற்கு தடையில்லாத சான்று தந்தார்களோ அதே முதல்வருடைய முயற்சியில் இந்த கல்லூரிக்கு அங்கீகாரமும் கிடைக்கும் என்பதை நான் அன்போடு தெரிவிக்கிறேன். ஆகவே நீங்கள் தயக்கமடைய வேண்டியதில்லை, அச்சப்பட தேவையில்லை. எங்களுடைய மேதக ஆயரிடம் சென்று நீங்கள் பட்ட துன்பத்தை நான் படுகிறேன் என்று சொல்கின்றீர்கள், உங்கள் துன்பத்தை என்னுடைய கவனத்தில் கொண்டு வந்துட்டீர்கள். நாங்கள் இருக்கின்றோம், எங்கள் முதல்வர் இருக்கின்றார், இந்த நாடு இருக்கின்றது, ஜனநாயகம் இருக்கின்றது. அடுத்த ஆண்டு மருத்துவக் கல்லூரி இங்கு வளரும் என்பதை மகிழ்ச்சியோடு நான் அந்த நிகழ்ச்சிக்கும் இந்த அப்பாவும் வருவான். நீங்கள் அழைத்தாலும் வருவேன், அழைக்கவில்லைனாலும் இந்த அப்பாவை இந்த கல்லூரிக்கு வருவேன் என்பதை நான் தெரிவித்துக் கொண்டு, ஆகவே எதை நினைத்தும் மனதில் அச்சம் கொள்ள தேவையில்லை. இது நம் நாடு, நம் மண். இந்த மண் நம் மண். நீங்கள் எவ்வாறு கிறிஸ்தவ அமைப்புகள் எல்லோருக்காக தியாகம் பண்ணீர்களோ அதே தியாகத்தோடு தான் இந்த மருத்துவமனையை எவ்வளவு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். நம்முடைய தம்பி ரவீந்திரன் சார் போன்றவர்கள்லாம் உங்களுக்கு துணையாக இருக்கின்றார்கள், என்ன இருப்பார்கள். பாலசுப்ரமணியன் துணையாக இருக்கின்றார்கள், இருப்பார்கள். நான் அரசியலுக்காக சொல்லவில்லை. 2014 ஆண்டு மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்கள் பொறுப்பேற்றார்கள். அதற்கு முன் 67 ஆண்டு காலம் சுதந்திரத்துக்கு பிறகு பல பாரத பிரதமர்கள் ஆட்சியில் இருந்திருக்கிறார்கள். இந்தியாவுக்காக இந்தியா சார்பாக வாங்கப்பட்ட மொத்த கடன் 67 லட்சம் ரூபாய். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவ்வளவு வளர்ச்சி, நிறைய பொதுத்துறை நிறுவனம், போட்டு ஏரோப்ளேன், ஏகப்பட்ட பொதுத்துறைகளை உருவாக்கி உலகமே திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு உருவாக்கி இருந்தோம். மோடிஜி அவர்கள் 10 ஆண்டு நிறைவு, 9.5 ஆண்டுகள் ஆகின்றன. வாங்கியிருக்கின்ற கடன் தொகை 111 லட்சம் கோடி ரூபாய் கடன் மட்டும் வாங்கப்பட்டிருக்கின்றது.
7 பொதுத்துறைகள் விற்கப்பட்டிருக்கிறது. என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்குறோம் என்பதை கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. ஒரு புறம் விற்பனை நடக்கின்றது, மறுபுறம் கடன் வாங்குகின்றோம். என்ன நடக்கிறது என்று யாருக்கும் தெரியவில்லை. ஒன்று மட்டும் தெளிவாக தெரிகிறது, கார்ப்பரேட் நிறுவனங்கள் அவர்கள் சம்பாதிக்கின்ற சம்பாதிப்புக்கு 30% இன்கம் டாக்ஸ் மோடிஸ்க்கு தெரியும். இந்த ஆட்சி பொறுப்பேற்று அதை 25% ஆகிவிட்டார்கள். ஆனால் சாமானியன், நீங்கள் யாரும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் பண்ணினால் 30% கட்ட வேண்டும். இந்த ஏற்றத்தாழ்வு யார் தலையில் வைக்கிறது என்றால் சாமானியனுடைய தலையில் வைக்கப்படுகிறது. கார்ப்பரேட் கம்பெனிகள் ஒரு புறம் வரிச்சலுகை, இன்னொரு புறம் எடுத்துக்கொண்டால் நீங்கள் வியந்து விடுவீர்கள். 9.5 ஆண்டு காலத்தில் 11.5 லட்சம் கோடி ரூபாய் வங்கியில் வாங்கிய கடன் ரைட் ஆஃப் செய்யப்பட்டது. அம்மையார் நிர்மலாமாவிடம் கேட்டால் இது கடன் தள்ளுபடி அல்ல, இது ரைட் ஆஃப், நாங்கள் வசூலிப்போம். 9 வருஷத்துல எவ்வளவு வசூலித்தீங்கன்னா இதுல ஒரு வேடிக்கை என்ன என்றால் 11 லட்சம் ரூபாய் ரைட் ஆஃப் செய்யப்பட்ட தொழிலதிபர்கள் அத்தனை பேரும் குஜராத்தை சேர்ந்தவர்கள். ஒரே ஒரு விஜய் மல்லையாவுக்கு மட்டும் 2,3500 கோடி ரூபாய் கர்நாடகத்தை சேர்ந்தவர். இன்னொருவர் ராஜஸ்தானில் பிறந்து செட்டில் நட்டு குஜராத். மீதி அனைவரும் தம்பி ரவீந்திரன் விரும்பினால் நினைத்தால் தந்தை வாங்கியிருக்கின்ற 250 கோடி ரூபாயை நாளைக்கே ரைட் ஆஃப் செய்து கொடுத்தால் இன்னும் 1000 கோடி ரூபாய் நாம் வங்கியிலே கடன் வாங்கலாம், வாங்க முடியும். ஆனால் வாங்கியதை இல்லை என்று தந்தை சொல்வதில்லை, அருட்சகோதரிகள் சொல்வதில்லை, இந்த சபை சொல்வதல்ல. எத்தனை கோடி மக்கள் இருக்கின்றார்கள், நினைத்தால் அடுத்த நிமிடம் இந்த வங்கி கணக்கை கட்டி முடிப்பதற்கு கோடிக்கணக்கான மக்கள் உங்கள் பின்னால் இருக்கின்றார்கள். ஏன் இந்த நம்பிக்கை இல்லை? பலர் அருள்ராஜன் தான் எனக்கு தெரியும், நடைமுறையை சொல்றேன். ஆகவே இந்த நிலைகள் எல்லாம் தாண்டி நிச்சயமாக வருவோம். இந்த தடைக்கல்லைகள் எல்லாம் இல்லாமல் நீங்கள் சென்றால் கடவுளுக்கு தெரியும், கொஞ்சம் நம்ம கொஞ்சம் நிறுத்துருவோம். அதனால கடவுள் அப்பப்போ ஒரு சின்ன தடைக்கல்களை தருவார். அதை தாண்டி வந்தால்தான் அந்த வெற்றி ரசிக்கும். அப்படிப்பட்ட கல்லூரி தான் நமக்கு மனதில் ரொம்ப மகிழ்ச்சி கொடுக்கும். அப்படிப்பட்ட நாள் விரைவில் வரும். நீங்கள் அந்த உழைப்புக்கு கிளீட்டஸ் பாபு எவ்வளவு கஷ்டப்பட்டு போறாங்க, எவ்வளவு தியாகம் பண்ணியிருப்பாரு அந்த கல்லூரிகள் எல்லாம் வருவதற்கு, எவ்வளவு இடையூறுகள் பண்ணுவாங்க, எவ்வளவு மிரட்டல் உருட்டெல்லாம் பார்த்துருப்பாங்க. அவரு ரொம்ப தைரியமா இருப்பார், நம்ம விட்ட கடவுள் இருக்காரு நான் பார்த்துக்கிட்டு அவருடைய எந்த இன்ஸ்டியூஷனுக்கு போனாலும் முதல்ல பிரேயர் தான் பண்ணுவார். ஆகவே கடவுள், இந்த கடவுள் அந்த கடவுள் என்ற எல்லோரும் மனதிலும் கடவுள் பக்தி இருக்க வேண்டும். எந்த மதத்தையும் நீங்கள் சாரலாம், யாரை வேண்டுமானாலும். ஐயா வைகுண்டரை வணங்கலாம், நாராயண குருவை வணங்கலாம், இயேசு கிறிஸ்துவை வணங்கலாம், மனம் பிடித்த யாரையும் வணங்கலாம். அதுதான் இந்திய திருநாட்டினுடைய ஜனநாயகத்தில் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுடைய அடிப்படை உரிமை. எந்த மதத்தை யார் வேண்டுமானாலும் வணங்கிக் கொள்ளலாம். இந்த சபை கோட்டாறு மறை மாவட்டம் கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் பள்ளிக்கு வரலாம் என்று சொன்னால், கிறிஸ்தவர்களை 200 ஆண்டுகளுக்கு முன்னால் வெளிநாட்டில் இருந்து கொண்டு வந்துதான் படித்துக் கொடுத்திருக்க வேண்டும். நம்மில் நம்மவர்கள் இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம் என்ற எந்த பாகுபாடும் இல்லாமல் வருவாங்க. ஏன் கிறிஸ்தவ மதத்தை எப்படி சென்றார்கள் என்றால், தெருவில் நடக்க விடுவதில்லை, ஆலயத்திற்குள் பிரவேசிக்க அனுமதிக்கவில்லை. இவர்களும் வந்து ஆலயத்தை தான் கட்டினார்கள். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட், எல்லோரும் ஆளுங்கள் என்றார்கள். அந்த காலத்தில் எங்களுடைய சொந்தங்கள் எல்லாம் தோல்ச்சியிலை பெண்கள் போடக்கூடாது என்ற நிலையை மாற்றினார்கள். அப்போது ஒரு சட்டம் இருந்தது, பிரிட்டிஷ் ஆட்சி இருந்ததால் கிறிஸ்தவர்களை அப்படி நீங்கள் கட்டாயப்படுத்தக்கூடாது என்று சொன்னார்கள். ஆகவே கொஞ்சம் கிறிஸ்தவ மதத்தில் அந்த தோல்ச்சிகளை போடுகின்றவர்களுக்கு உரிமை வழங்கப்பட்டது. ஆகவே சுயமரியாதையை நீங்கள் தான் கொடுத்தீர்கள், படிப்படியாக கொடுத்தீர்கள். அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு கல்வி வளர்ந்திருக்கின்றது. எதுவும் நம்மை
நம்மால் முடியாது என்று நாம் எதையும் சொல்ல மாட்டோம். நிச்சயமாக அரசே இன்னும் பல மாவட்டங்களில் கல்லூரி எங்களுக்கு ஆரம்பிக்க வேண்டும். தென்காசியில் மருத்துவக் கல்லூரி இல்லை. எங்களுடைய மறைந்த தலைவர் கலைஞருடைய கொள்கை அனைவரும் மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி வேண்டும் என்பது கோரிக்கை. அப்படிதான் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு ஆசைப்படுத்தப்பட்டது. ஆகவே அந்த அடிப்படையில் அந்த சித்தாந்தத்தில் ஒருபோதும் மாறுபடுவதில்லை. இந்தியா இப்படி சொல்கிறது என்றால் வெளிநாட்டை பாருங்கள். 10,000 பேருக்கல்ல 1000 பேருக்கு ஒரு மருத்துவ சீட் வைத்து பல நாடுகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவே வளர்ந்த நாடுகள், வளர்கின்ற நாடுகள், நாமெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டியது மக்கள் தொகை என்று சொன்னது கூட 50 ஆண்டு காலமாக இன்னும் கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கின்றோம். கட்டுப்படுத்த வேண்டியது பல இருக்கின்றன, நான் சொல்ல விரும்பவில்லை. ஆகவே படிப்பதை கட்டுப்படுத்துவதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. அதே போல கல்லூரிகள் ஆரம்பிப்பதற்கும் யாரும் தடை செய்ய முடியாது. அவ்வாறு நினைத்தவர்கள் அந்த இடத்தை விட்டு மாறலாமே தவிர தடை ஒருபோதும் நம்முடைய பள்ளி கல்லூரி நம்முடைய முன்னேற்றத்திற்கு எந்த நாட்டிலும் இருந்ததில்லை. நம்முடைய ஆயர் கூட சொன்னார்கள், பல மாநிலங்களில் பலவிதமான பிரச்சனைகள் இருக்கின்றது. உண்மைதான். மணிப்பூரிலே பல நிகழ்வுகள் நடந்து கொண்டு இருக்கின்றது, நாம் பார்த்திருக்கின்றோம். பெண்கள் கோரமாக வெளியே வாய் திறந்து சொல்ல முடியாத அளவுக்கு நாம் எல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஜனநாயக நாட்டில், தமிழ்நாட்டில் நாம் எல்லோரும் வழிபடுகின்ற இந்து, கிறிஸ்தவர்கள், முஸ்லிம், எந்த மத வழிபாடுகளில் யார் விரும்பினாலும் அவர்களுக்கு முழு பாதுகாப்பு கொடுக்கின்ற ஒரு சட்டத்தின் ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெறுகிறது. நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அந்த பாதுகாப்பை தந்து கொண்டு இருக்கின்றார். ஆகவே நீங்கள் எல்லாம் தைரியமாக உங்களுடைய பணியை, உங்களுடைய சேவையை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று கேட்டு தம்பி மகேஷ் சொன்னது போன்று நம்முடைய மாவட்டத்தில் எனக்கு தெரிந்த அளவு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் என்று சொன்னாலே மருத்துவமனைகள் அதிகமான இருக்கின்ற நிறைய மருத்துவமனைகள். ஆனால் அந்த மருத்துவமனைகள்லாம் ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சியை தாண்டவில்லை. அதற்கு வேறு என்றால் கிம்ஸுக்கு போங்க, சித்திரத்தினாலுக்கு போகின்ற நிலை வந்துவிட்டது. ஆனால் அதற்கு இணையாக என்று சொல்ல மாட்டேன், அதை விட சிறந்த ஒரு மருத்துவமனையாக இந்த மருத்துவமனை உருவாக்கப்படும். ஏன்னா அவருக்கு மனைவி, பிள்ளைகளை, சொந்தம், உறவு ஒன்று கிடையாது. அவருடைய சொந்தங்கள்லாம் இந்த மாவட்டம் அல்ல, எந்த மாவட்டத்திலிருந்து நோயாளி வந்தாலும் அவருடைய சொல்லியிருக்காரு, ஃபுல்லி ஹியூமன், முழுமையாக மனிதாபிமானத்தோடு நாங்கள் நடத்துவோம். அதே போல இன்னொரு வார்த்தை, அடுத்த வார்த்தை ஃபுல்லி அலைவ். நாங்கள் உங்களுக்கு வெளிப்படையோடு மிக வேகமாக உயிரோடு இருந்து கொண்டு டாக்டர்கள், செவிலியர்கள் எப்போ வருவீங்க, உங்களை பாதுகாக்க அந்த அட்டென்ஷன்ல இருக்கோம். அப்படிதானே அர்த்தம்? உங்களுக்கு நிறைய இங்கிலீஷ் படிக்கல, அதனால அந்த அளவுக்கு நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி பணியாற்றுகின்ற பணியாளர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஏஎம்ஐ என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி, அசோசியேஷன் மேரி ஆஃப் இமாகுலேட்டர் பாருங்க என்ன அழகா, டாக்டர் மேரி இமாகுலேட்டர், எம்எம்ஐ, அதே போல ஏஎம்ஐ, இப்படிப்பட்ட ஒரு அமைப்பை உருவாக்கி நாம் எல்லாம் ஒன்று, ஜாதி அல்ல, மதம் அல்ல, இனம் அல்ல, யாரும் நம்மை பிரித்து விட முடியாது. நாமெல்லாம் ஒருங்கிணைந்து இந்த மருத்துவமனைக்கு வருகின்றவர் எந்த ஜாதி, எந்த மதம் அல்ல, என்ன நோய் என்பதை அறிந்து தெரிந்து பணியாற்றி அவரை இந்த நாட்டில் சாமானிய மனிதனாக வாழ வைப்பதுதான் இந்த மருத்துவமனையுடைய நோக்கம் என்று சொல்லியிருக்கிறீர்கள். நிச்சயமாக இந்த மருத்துவமனை காமராஜ் பாண்டியில் சொன்னார், திருநெல்வேலி மாவட்டத்தில் பாளையங்கோட்டையில் அரசு மருத்துவமனை திறந்து வச்சுட்டு அவர் ஒரு வார்த்தையை சொன்னாரு, இந்த மருத்துவமனை நல்லா இருக்கக்கூடாது, யாருக்கும் நோயே வரக்கூடாது, இந்த மருத்துவமனைக்கான ஆளுகள் வரக்கூடாது அவர் சொன்னார். அது அந்த காலம். ஆனால் இன்று மருத்துவ கண்டுபிடிப்புகள், மருத்துவத்தில் மிகச்சிறந்த முன்னேற்றம் ஏற்பட்ட ஒரு காலத்தில் ஒருவருக்கு இரத்த வாந்தி எடுத்தால் இவன் அந்த வழியாக வந்தா ஒத்த ஆள் உண்டு, அதுல பிசாசு இருந்து இவனை அடிச்சு கொண்டுட்டு அப்படின்னு. அப்ப மருத்துவம் இல்லை அன்னைக்கு. அதே போல ஒரு குழந்தைக்கு டைரியான்னா அவர்கிட்ட போ ஒதுக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க.
இங்க இருந்து என் தொகுதியில் எடுத்துட்டா 2 ஊர் இருக்கும். அந்த வில்லோரம்புத்தூர்ல போய் அந்த வைத்தியத்தை போனா செப்பு வச்சிருப்பாரு, ஒரு பெரிய ஊதுகுழல் வச்சிருப்பாரு. அவரு அப்படி ஊதி அந்த குழந்தை வாயில அந்த குழலை வச்சுக்கிட்டு அங்க இருந்து குடலுக்குள்ள இருந்து வெளியே எடுத்த மாதிரி தலைமுடிகள் அப்படி துப்பிடுவாங்க. என் பிள்ளைக்கு இவ்வளவு முடி எடுத்து தின்னிருக்கு, இவ்வளவு கடலையை தின்னிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு காலத்துல டைரியா வந்தால் அது ஒதுக்கும் என்று சொல்லி போவாங்க. அப்படி பல குழந்தைகளை இழந்திருக்கும். பிரசவம் பார்க்கணும்னா மருத்துவம் தெரியாது. உங்களுக்கு தெரியும் சிஎன்சி மருத்துவமனை எப்படி வந்து தெரியும். அங்க அவரு ஒரு சின்ன போதகமும் பண்ணிட்டு வேண்டிய அளவுக்கு ஒரு விழிப்புணர்வோடு மருத்துவம் சொல்லிட்டு இருக்காரு. சாயங்காலம் 3 பேர் வராங்க பிரசவத்துக்கு. இவர் எந்திரிச்சு போறாரு. மகா 10 படிச்ச பிள்ளை, எங்கப்பா போறீங்க? இப்படி 3 பிரசவத்துக்கு போறாரு. காலையில அந்த அம்மா எழுப்பி என்னாச்சுன்னு கேட்காங்க. 3 தாயும் இறந்து போச்சு, பிள்ளையும் இறந்து போச்சுங்க. அந்த அம்மாவுக்கு ஷாக் வருது. ஏன்பா அப்படின்னா, இங்க ஆண்கள் ஆண் மருத்துவர் பெண்ணை தொட்டு மருத்துவம் பார்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த அம்மா அமெரிக்கா போய் மெடிக்கல் படிச்சு இங்க வந்து முதல்ல ஆரம்பிச்சது நர்சஸ்க்கு தான், பெண்களுக்காக ஆரம்பிச்சு 46 பிறகு 2 பேரும் சேர்ந்து படிக்கிறாங்க. இன்னைக்கு ஆசியாவிலே மிகப்பெரிய ஒரு மருத்துவமனை, 2500 படுக்கைக்கு மேல் இருக்கின்ற ஒரு மருத்துவமனை வெள்ளூர் சிஎம்சி என்று சொல்கின்ற அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்றால், அதுபோல் இந்த மருத்துவமனை நாளை மருத்துவ கல்லூரியாக மாறி மருத்துவ பல்கலைக்கழகமாக மாறிய இது நிச்சயமாக மருத்துவ கல்லூரியாக வரும் என்று நான் முழுமையாக நம்புகின்றேன். நம்முடைய முதல்வர் இருக்கின்றார் துணையாக, அவர்கள் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் தெரியும். அதே போல மேதக ஆய்வர் அவர்களுக்கு ஒரு செவிலியர் கல்லூரி போன வாரம் ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டிலே முதலாக தனியார் மீனவர் கல்லூரி, பிஷரிஸ் கல்லூரி ஒன்று கொடுத்திருக்காங்க. மாண்புக்கு நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் அதற்காக ஒரு நயா பைசா கூட செலவில்லாமல் நம்முடைய ஆயர் அவர்களை முதல்வர் அவர்கள் வீட்டுக்கு அழைத்து கையிலே அந்த உத்தரவை வழங்கினார்கள். அதேதான் இந்த மருத்துவ கல்லூரிக்கும் என்ஓசியும் நயா பைசா செலவில்லாமல் டிஎம்ஐ சிஸ்டர் போனாங்க, வாங்கிட்டு வந்தாங்க. இந்த அரசு உங்கள் சேவையை பாராட்டுகிறது. உங்களுடைய இரவு பகலாக இந்த மக்களுக்காக எல்லோருக்குமாக செய்கின்ற உங்கள் பணியை இந்த அரசு பாராட்டுகிறது. ஆகவே நீங்கள் எதை செய்தாலும் அரசு செய்வதை விட அதிகமாக மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அளவுக்கு சித்தாந்தத்தோடு நீங்கள் அதை செய்கின்றீர்கள். ஆகவே நான் முழுமையாக நம்புகின்றேன், மருத்துவ பல்கலைக்கழகமாக மாறி ஒரு மருத்துவ கல்லூரியாகவும் அடுத்த ஆண்டே வரும் என்று உறுதியாக நான் நம்பி இந்த அரிய வாய்ப்பை தந்த உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி என்று கூறிவிட வருகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பான வார்த்தைகளால் உரையாற்றிய மாண்புமிகு தமிழ்நாடு சட்டசபை சபாநாயகர் திரு மு. அப்பாவு அவர்களுக்கு எங்கள் இதயம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். வானுக்கு நிலவழகு, மலருக்கு மணமழகு, மனிதருக்கு நன்றி பாராட்டுதல் நிச்சயம் அழகுதான். கேஎம்சி மருத்துவமனையில் கேம்ப் லாப் துவக்க விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கேஎம்சி மருத்துவமனை சார்பாக நன்றியினை தெரிவிக்க டிஎம்ஐ குழுமத்தின் அருள் சகோதரி சந்தியா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்ற வள்ளுவரின் வாய்மொழிக்கேற்ப இவ்விழா இனிதாய் நடைபெற அரியதோர் வாய்ப்பினை நல்கிய இறைவனுக்கு நாவினுக்கு நன்றியை காணிக்கை ஆக்குகிறோம். இவ்விழாவிற்கு வந்து ஆசியுரை வழங்கிய கோட்டார் மறைமாவட்ட மேதகு ஆயர் நஸ்ரேன் சூசை அவர்களே, உங்களுடைய ஆசிராலும் அருளாலும் இந்த மருத்துவமனை வளர்ந்து கொண்டு இருப்பதை நாங்கள் உணர்கின்றோம். எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். தாங்கள் இங்கு வந்து ஆசி உரை வழங்கி எங்களை பெருமைப்படுத்திய உங்களுக்கு எங்கள் நிறுவன தந்தை ஜே அருள்ராஜ் அவர்கள் சார்பாகவும் இங்கு குழுமி இருக்கின்ற அனைவரின் சார்பாகவும்
நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்விழாவை சிறப்பாக துவக்கி வைத்து பேருரை ஆற்றிய தன்னிகர் இல்லாத தமிழக சட்டமன்ற தலைவரே, நெல்லை சீமை லெப்பை குடிகாடு தந்த வைரமே, ஏழைகளின் நெஞ்சில் ஒளிவிருக்கும் செம்மலே, பள்ளி ஆசிரியராக தொடங்கிய தங்கள் ஏற்றமிகு வாழ்வு தங்கள் அறிவாற்றலால் சொல் திறனால் நன்னறி பேசி நல்ல தொண்டாற்றி 4 முறை ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் நின்று வென்றவரே, இன்று தமிழக சட்டசபை சீரும் சிறப்புமாக நடத்தி வரும் எங்கள் தமிழ்நாடு சட்டமன்ற தலைவர் இவ்விழாவிற்கு வருகை தந்து நல்லதொரு சிறப்புரை ஆற்றி எம்மை உற்சாகப்படுத்திய மாண்புமிகு மு. அப்பாவு அவர்களுக்கு எங்கள் நிறுவனர் தந்தை ஜே.இ. அருள்ராஜ் அவர்களின் சார்பாகவும் இங்கு குழுமி இருக்கின்ற அனைவரின் சார்பாகவும் எங்கள் மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகின்றோம். பொது வாழ்வில் நடிப்பில்லா உள்ளம் கொண்டு மக்களுக்காக தொண்டு செய்து நாகர்கோவில் மாநகராட்சியை செம்மையாக நடத்தி வரும் மரியாதைக்குரிய மேயர் ஆர். மகேஷ் அவர்கள் இன்று இவ்விழாவில் கலந்து கொண்டு அருமையான வாழ்த்துரை வழங்கியதற்கு எங்கள் உள்ளம் கடந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கல்லினுள் அறிவொளி காணும், கால வெள்ளத்தில் நிலை காணும், புள்ளினுள் வைரப்படை காணும். எங்கள் அனைவருக்கும் இலக்கணமாய், ஏழை எளிய மக்களுக்கு ஏணியாய், வாழ வழி தெரியாமல் தடுமாறும் மக்களுக்கு தோழியாய், என்றும் கடமை உணர்வோடு கடவுளின் பணியை விசுவாசத்தோடு செயல்படும் எங்கள் பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய எங்கள் நிறுவனர் தந்தை ஜே.இ. அருள்ராஜ் அவர்கள் இவ்விழாவை தலைமையேற்று சிறப்பித்தமைக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகின்றோம். இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கும் எமது நிறுவனர் தந்தையின் குடும்பத்திற்கு திரு கிளின்டஸ் பாபு, மிஸ்ஸஸ் அமலி கிளின்டஸ் பாபு, ஜோசப் தாஸ், ஜாய்ஸ், எமது சபையின் வளர்ச்சிக்கு எல்லா காரியத்திலும் ஒத்துழைப்பு கொடுத்து எங்களை ஊக்கப்படுத்தியவர்கள். இவர்களை இந்த நேரத்தில் மனமாற ஒவ்வொருவருக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். நன்றிகள். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண்விடல் என்ற திருவள்ளுவரின் குரலுக்கு ஏற்ப பல நாடுகளில் எங்களுடைய சபையின் வளர்ச்சியிலும் பணிகளின் ஈடுபாட்டிலும் தன்னுடைய உழைப்பையும் நேரத்தையும் தியாகத்தோடு எந்நேரத்திலும் ஆற்றி வருகின்ற இந்த மருத்துவமனையின் இயக்குனர் டாக்டர் ஆனந்த் அவர்களை இவ்வேளையில் மனமாற நினைவு கூர்ந்து இந்த விழாவில் கலந்து கொண்டமைக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களின் ஆரம்ப காலத்திலிருந்து இன்று வரை எங்களோடு உடனிருந்து உதவி செய்து வருகின்ற ஆடிட்டர் திரு ஜான் மோரிஸ் அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இவ்விழா சிறப்பாக நடக்க உறுதுணை புரிந்த இம்மருத்துவக் கல்லூரி முதல்வர் டாக்டர் என். மோகன் அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எமது மருத்துவமனையின் தொடக்கம் முதல் எங்களோடு சிறப்பாகவும் நம்பிக்கையோடும் பணியாற்றி வரும் மதிப்புக்குரிய டாக்டர் சுரேந்திரா, டாக்டர் டேவிட் தம்பித்துரை மற்றும் டாக்டர் ராஜேந்திரன் ஐஏஎஸ் அவர்களுக்கு நன்றி கூறுவதோடு அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி இப்போது கௌரவிக்க ஃபாதர் நெப்போலியன், சிஸ்டர் ஜோஸ்பின் மற்றும் பெல்லா சிஸ்டர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இவ்விழா இனிதே அமைய இவ்விழா இனிதே அமைய உறுதுணையாக இருந்தவர்கள் அனைத்து மருத்துவர்கள், செவிலியர்கள், உடல் உழைப்பாளர்கள், ஊழியர்கள், இம்மருத்துவமனையில் பணியாற்றுகின்ற அனைத்து கன்னியர்கள், குருக்கள் அனைவருக்கும்
எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் என்ற இறைவார்த்தைக்கு இணங்க இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற பாசத்திற்கும் மரியாதைக்குரிய பங்கு தந்தையர்கள், அனைத்து குருக்கள், சகோதரர்கள் மற்றும் அனைத்து கன்னியர்களுக்கும் உங்களுடைய வருகை எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை அளித்திருக்கின்ற இவ்வேளையில் உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை உரித்தாக்குகின்றேன். நன்றியுரை வழங்கிய அருட்சகோதரி சந்தியா அவர்களுக்கு நன்றிகள். கேரளா